கணவன் மனைவி உறவுன்னு சொல்றாங்க. அது வெறும் உணவு கொடுப்பது மட்டுமல்ல, உணர்வு கொடுப்பதும். நான் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. இன்னைக்கு கணவன் மனைவி பிரச்சனை அதிகமா வருது. எந்த வீட்டில் பார்த்தாலுமே கணவன் மனைவி ஒற்றுமையா இல்லை, ஏதோ ஒரு ரோபோட்டிக் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நண்பர்கள்கிட்ட பேசிக்கிறாங்க. கணவனோட நண்பர்கள்கிட்டத்தையும், மனைவியோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் பேசிக்கிறாங்க. அப்போது இங்கே என்ன கேப் நடக்குது இவங்களுக்குள்ள அப்படின்னா, பெரும்பாலும் கணவன் மனைவி உறவுன்னு பார்த்தோம்னா நேரத்துக்கு சமைச்சு போடுறது மட்டும் நினச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது அப்படின்னு ஒரு பெண் புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு பொருளாதாரத்தை ஈட்டி கொண்டு வந்து கொடுக்கறது கணவன். அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி அந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்து தன் கையில் கொடுக்கணும், தானே எல்லாம் பொறுப்பை ஏற்றுக்கணும். உணவு மட்டும் சமைச்சு போட்டால் என் வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய கேப் வர்றதுனால தான் பெரும்பாலும் இந்த கணவன் மனைவி வேறு ஒரு உறவை தேட ஆரம்பிக்கிறார்கள். அது கணவனாக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம். அன்பு பற்றாக்குறை தான் இன்னொன்று தேடுறாங்க. அப்போ இது எங்கே கிடைக்கும்? ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ பார்த்திங்கன்னா பல நேரங்களில் உணர்வு சார்ந்து பேசணும்னு தோணும். ஒரு சில விஷயங்கள் எப்போ பாரு நீ புலம்புற இப்படி தான் சொல்லுவாங்க. சும்மா நொய் நொய்னு பேசாத அப்படிம்பாங்க. நீ எனக்கு கொண்டு வந்து கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது அந்த அந்யோன்யமே இல்லாதப்போ ஒரு ரோபோட்டிக் வாழ்க்கை தான் வாழ்கிறாங்க. கொண்டு வந்து கொடுத்தா வேலை முடிஞ்சது, என்னை யாரும் கேள்வி கேட்க இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போகிறதுனால தான் கணவன் மனைவி உறவுங்கிறது விலகி போயிட்டே இருக்குது. அப்போ கணவன் மனைவி உறவுங்கிறது பொருளாதாரத்தில் அல்ல, உணவு கொடுப்பதில் அல்ல, அதற்கு அப்பால் உங்களுடைய உணர்வு சார்ந்த எண்ணங்களை பகிர்ந்து கொள்வது தான் அந்த அந்யோன்யத்தை அதிகப்படுத்தும். பெரும்பாலும் இது இல்லாததுனால தான் பல கணவன் மனைவி இன்னொரு உறவை தேடி போகிறாங்க, இன்னொரு அஃபையருக்குள்ளே சிக்கிக்கிறாங்க, இருக்கிற வாழ்க்கையை இழந்துடுறாங்க. இதனால் பாதிப்படையது உங்களுடைய குழந்தைகள் தான். கணவன் மனைவி பிரச்சனைக்கு பெரும்பாலும் காரணங்கள் பார்த்திங்கன்னா பேச்சு தான். இந்த கணவன் மனைவி பிரச்சனை அதிகமாக வர்ற காரணமே இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்யோன்யமான பேச்சு இல்லாதான். எப்போவுமே அதாவது ஒரு லைஃப் பார்ட்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா எந்த பழக்கத்தில் ரெண்டு பேரும் பழகிருக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தான் ரெண்டு பேர்த்துக்குமே பேச தெரியும். புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணி பேச தெரியாது, பேச வராது. அவரவர்களின் குடும்ப சூழலின் பழக்க வழக்கங்கள் எப்படியோ அந்த மாதிரி பேசுகிறப்ப அங்கே அந்யோன்யம் குறையுது. அப்போ ஒரு ஆணுக்கு பெண்ணோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியாது, ஒரு பெண்ணுக்கு ஆணோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியாது. அப்போது இவங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு பேச தெரியாது, இவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க பேச தெரியாது. அப்போ இதை நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு ஒப்பிக்கவா முடியாதல்லவா? அந்த உணர்வுகளை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த உளவியல் பகுப்பாய்வு உங்களுக்கு உதவி புரிகின்றது. அப்போது ஒரு கணவன் எதை எப்படி விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசினாதான் எனக்கு லைஃப்னா எனக்கு எதுக்கு லைஃபு அப்படின்னு பல பெண்கள் கேட்குறாங்க. அதே மாதிரி ஆண்கள் கேட்குறாங்க, இவங்களுக்கு தகுந்த மாதிரியே நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தா நாங்கள் எப்போ வாழ்கிறது? என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்களா? இவங்க சந்தோஷப்படுத்தணும், இவங்க நினச்சதை திருப்திப்படுத்தணும், இவங்க கேட்டதை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா என்கிட்ட மகிழ்ச்சியாக பேசினா எனக்கு எதுக்கு வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. கரெக்டான கேள்வி தான். அப்போ அங்கே புரிதல் இல்லாததுனால தான் அந்த உறவு விலகி போகுது, விரிசல் வருது. அப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு பிடித்த மாதிரி யார் பேசுகிறாங்களோ அந்த இன்னொரு அஃபையருக்குள்ளே அவங்க டைவர்ட் ஆகிறதுக்கு பல காரணங்களாக அமைஞ்சிருது. அப்போது உறவை மேம்படுத்துறதுக்கு உணர்வுகளை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தகுந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசணுங்கிறது இல்லை. அந்த சூழலை எப்படி புரிந்து கொள்வது, இந்த குடும்பத்தை எப்படி அடுத்த 7 தலைமுறைகளுக்கு எடுத்து செல்வதுங்கிறதுக்கான ஒரு உளவியல் பகுப்பாய்வு தான் இந்த உளவியல் வழிகாட்டுதல். இந்த பிரச்சனை உங்களோடு முடிவதல்ல, அடுத்தது உங்களுடைய குழந்தைகள், அடுத்த குழந்தைகள், அடுத்த குழந்தைகள் என்று 7 தலைமுறைக்கும் அது ஃபார்வேர்ட் ஆகிட்டு தான் போகும். உங்களுக்கு இருக்கும் பிரச்சனை அடுத்த 7 தலைமுறைக்கும் போகும். இதிலிருந்து விடுபட்டு உறவை மேம்படுத்த எப்படி என்பதற்கான உளவியல் பகுப்பாய்வு தான். இதுக்கு சண்டை பிடிக்கிறதுனாலையோ, ஆர்கியூமெண்ட் வைக்கிறதுனாலையோ, என்னை புரிஞ்சுக்கல உன்னை புரிஞ்சுக்கலன்னா பஞ்சாயத்து வைக்கிறதுனாலையோ பிரச்சனை தீராது. இவர்களின் உணர்வுகளை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கான ஒரு வழிகாட்டுதல் தான் எம்எஸ்கே ஃபேமிலி தெரப்பி, மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.